இயேசுவின் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எப்படி செயல்படுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். And when they had this done, they enclosed a great multitude of fishes and their net break. Luke chapter 5 verse 6. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா, ஒரு ஐடியா படி அவர்கள் செய்தார்கள், ஒரு வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது அவங்க வலைகள் கிளியத்தக்கதாக மீன் பிடித்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி செயல்படுகிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சீமோன் மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு, கடலுக்கு போயிட்டு படகுல வலைகளை அலசிட்டு இருக்காரு. அதாவது ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க வலைகளை. இப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து அங்க பக்கம் வர்றாரு, சொல்றாரு அவங்க எதுவும் பிடிச்சிட்டு வரல. சோ அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சீமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, போதகரே, நாங்க நைட்டு ஃபுல்லா நாங்க ட்ரை பண்ணிட்டோம், எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. என கண்மானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? அதாவது நம்ம ஒரு விஷயத்த யோசித்து பார்க்கணும். ஃபிஷ் எப்போ கிடைக்கும் வலையில அப்படின்னா, நைட்டு தான் கிடைக்கும், பகல்ல கிடைக்காது. அதனால தான் ஒரு ஃபிஷர்மேனா இருந்த பேதுரு என்ன பண்றாரு, சீமோன் நைட்டு மீன் பிடிக்க போறாரு. அப்படி இருந்தாலும் அங்க பிடிக்க முடியல. அதத்தான் சொல்றாரு, நைட்டு ஃபுல்லா நாங்க ட்ரை பண்ணிட்டோம்பா, இருந்தாலும் கிடைக்கல அப்படின்னு. இந்த இடத்துல நம்மளா இருந்தா இம்மிடியேட்டா அவர்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எங்க உங்களுக்கு தெரியாதுங்க, நான் சின்ன பிள்ளையில இருந்து மீன் பிடிக்கிறவன் தான். சோ எனக்கு எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எப்ப கிடைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரை பண்ணியே பிடிக்க முடியல. நீங்க யாரு அப்படின்னா, எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவங்க. உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நீங்க தச்சு தொழில் செய்யறவரு, மீன் பிடிக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சோ இது கரெக்டான ஆலோசனை ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அப்படி எதுவும் சொல்லாம தன்னோட எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் எடுத்துட்டு வரல பேதுரு. சீமோன் என்ன பண்றாரு அப்படின்னா, இம்மிடியேட்டா நீங்க சொல்ற மாதிரியே நாங்க செய்யறோம்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்பதான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம், வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். என கண்மானவர்களே, இன்றைக்கு நாம ஊழியம் செய்யலாம், இன்னும் வேலை செய்யலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான காரியமா இருந்தாலும் நம்ம எல்லாமே எதை நோக்கி ஓடுவோம் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல அந்த சரௌண்டிங்ல இருக்க பீப்புளோட நீட் என்ன பேஸ்ல நம்ம இத காரியம் செய்யணும், அந்த மாதிரியான காரியத்தை அனலைஸ் பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அப்போ தேவன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வார்த்தை வருது, அது எனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னா, எத்தனை பேர் அதை வேற எதையுமே யோசிக்காம அதை ட்ரை பண்ணுவோம், அந்த காரியத்தை செய்வோம். நம்ம ஹானஸ்டா யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் த்ரூ இருக்குன்னு அர்த்தம். அது ஒருவேளை இனிஷியேட் பண்றப்போ பைத்தியக்காரத்தனமா தோணலாம். மேபி சீமோனோட இருந்தவங்க கேட்டிருப்பாங்க, என்ன பிரதர் இப்போ போய் போறோம், நம்மளுக்கு தெரியாதா, அவர் தான் ஏதோ தெரியாம சொல்றாரு, நைட்டு தானே மீன் கிடைக்கும், பகல்ல நம்ம எப்படி போய் பிடிக்க முடியும், இந்த மாதிரியான காரியங்கள் சீமோனை பார்த்து அவங்க கேட்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இதே போல நாம தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை செய்யும் போது சில எதிர்மறையான பேச்சுகள், அதாவது பிராக்டிக்கலா பார்த்தா அது உண்மையா இருக்கும், அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நம்ம கூட இருக்கவங்ககிட்ட இருந்து வரலாம். ஆனாலும் நாம இங்க சீமோன் எப்படி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தாரோ அந்தபடி நாம் செய்கிறோமா, அல்லது என் சிச்சுவேஷனை பார்த்து என் மாம்சத்துல என் சிந்தனையில் வருகிற அந்த யோசனையின்படி நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிடித்து நடக்க ஆரம்பிக்கிறோமோ, தேவன் தருகிற ஐடியாவை, ஆவியானவர் தருகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி மாத்திரம் காரியங்களை செய்கிறோமோ, அப்போது இங்க மீன்கள் அகப்பட்டதை போல நம்ம செய்கிற காரியத்தில் நம்ம ரிசல்ட்டை அனுபவிக்கலாம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தருகிற ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காகவும் நன்றி தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்துல எங்களுடைய மாம்சத்தின்படி நாங்கள் நடந்துடுறோம்ப்பா. நீங்க தருகிற ஆலோசனை அநேக நேரத்துல நாங்க மறந்து போயிடுறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாதிரியான காரியங்கள்ல நாங்கள் விழாமல் தேவனுடைய வார்த்தையில நின்று ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.